ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஏர்ன் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சமீஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பிஸ்னஸ் பார்த்துடலாமா? ரீசெல்லிங் பண்ணுறது தான். ரீசெல்லிங்னா பொருட்களை வாங்கி விற்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி இது கிடையாது. மீஷோவில் ரீசெல்லிங் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே ஈஸியாக அந்த பொருளை வந்து நம்ம சேவ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீஷோவில் ரீசெல்லிங் பண்ணி அதிலேருந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். நம்ம பொருளை வந்து ஷேர் பண்ணி அதை வந்து பிடிச்சிருந்து நம்மள்ட்ட வாங்கினாங்க அப்படி நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். மாதம் 15,000 இருந்து 20,000 வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கலாம். இதில் இந்த ரீசேலிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முதலுமே நம்ம போட தேவையில்லை. எப்படி மீஷோ ஆப்லேருந்து ப்ராடக்டை ஷேர் பண்ணுறது, எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து நான் ஏர்ன் பண்ண ப்ரூஃபையுமே இந்த வீடியோவோட கொடுத்துருக்கேன். எப்படி மீஷோலேருந்து ப்ராடக்டை ஷேர் பண்ணி கமிஷன் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். மீஷோ ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் காட்டுது. ரேட்டிங் அதிகமாக இருக்கிற ப்ராடக்டை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிரிண்டட் குர்த்தியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 260 ரூபா போட்டிருக்குது. இதோட ரேட்டிங் வந்து 4.1 ரேட்டிங் இருக்குது. கீழே ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஷேர் கொடுத்துடலாம். ஷேர் கொடுத்ததுக்கப்புறம் ஆர் யூ ரீசெல்லிங் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ரீசெல்லிங் பண்ண போகிறீங்களா அப்படின்னு எஸ் கொடுத்துட்டு இந்த கீழே வந்து டவுன்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். கேலரியில் வந்து டவுன்லோட் ஆகிரும் ஃபோட்டோஸு. அப்புறம் வந்து இந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுக்கு வந்து இது சேவ் ஆகிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ கேலரிக்கு வந்து நமக்கு எவ்வளவுக்கு ஃபோட்டோ சைஸ் வேணுமோ அவ்வளோவுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிற வேண்டியது தான். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நான் குரூப் வச்சுருந்தேன்னா அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிடலாம். வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சாக்குன்னா இந்த மாதிரி எந்தெந்த ஃபோட்டோ தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். காப்பியாக இருக்கி அதை பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அது எல்லாமே சைஸு, இன்ச்சஸ் எல்லாமே லென்த்து எல்லாமே பேஸ்ட் ஆகினதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு ஷேர் கொடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம ஷேர் பண்ணியாச்சு. இப்போ குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ் யாராச்சும் தேவைப்பட்டால் நமக்கு வந்து கேட்பாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குதா, அவைலபிள் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி இல்லாட்ட ஒன்றுமே கவலை இல்லை. ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லேயுமே ஷேர் பண்ணலாம். எப்படின்னா இதே மாதிரியே ஃபேஸ்புக் போயிட்டு ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் ப்ளேஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபோட்டோஸ் கொடுக்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு கீழே வந்து விலையை மட்டும் போட்டுட்டு வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட வேண்டியதான். ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்லேருந்து நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக அதிலிருந்து நானுமே நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுத்தேன். ஓகே, இப்போ கஸ்டமர் யாராவது இந்த ப்ராடக்ட்டை கேட்டாகள்னா எப்படி ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து சேஞ்ச் ஆகுது. நான் வந்து சைஸை வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்கு வந்தாச்சு. 260 ரூபா போட்டிருக்குது. இது வந்து கேஷ் ஆன் டெலிவரியா, அப்புறம் வந்து பே ஆன்லைன்லான்னு கேட்டிருக்குது. கேஷ் ஆன் டெலிவரியாக இருங்க போகும்போது 284 ரூபா இருக்குது. இதே ஆன்லைனில் பே பண்ணோம்னா 20 ரூபா கம்மியாகுது. 260 ரூபாய்க்கே நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணி வாங்கிடலாம். ஆன்லைனில் எப்படி கஸ்டமருக்கு பே பண்ணி கொடுக்குறதுனா, ஆன்லைனில் வந்து உங்களுக்கு பே பண்ண சொல்லிவிட்டு மார்ஜினோடு சேர்த்து பே பண்ண சொல்லிவிட்டு வந்து மீஷோக்கு நீங்கள் இந்த விலையை பே பண்ணுற மாதிரிக்கு இந்த மாதிரி இருங்கையில் வந்து உங்களுக்கு இன்னும் 20 ரூபா லாபம் கிடைக்கும். கீழேயே வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீசெல்லிங் த ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து மார்ஜின் வைக்கணும். மார்ஜின்கிறது வந்து இந்த மீஷோவில் போட்டிருக்கிற விலையும் சேர்த்து உங்களோட லாபமும் சேர்த்து மொத்தமாக வந்து இந்த இடத்துல டைப் பண்ணனே. இப்போ பாருங்கள், யுவர் மார்ஜின் 66 ரூபா போட்டிருக்குது. அப்போ வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ரூபா வந்து 66 ரூபா. அப்போ மொத்தமாக வந்து இது 350 ரூபா. இது வந்து 350 ரூபாயாக தான் கஸ்டமர்கிட்ட போய் அந்த பார்சல் சென்ட் ஆக போகும்போது அது காமிக்கும். இந்த விலையை காட்டாது. கஸ்டமரோட நேமு, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் வாங்கி என்டர் பண்ணி கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான்.
பாருங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் காமிக்குது. ஆர்டர் டோட்டல் வந்து 284 ரூபாயாக. மார்ஜின் இயர்ந்து நீங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 66 ரூபாயும் காட்டுது. அப்புறம் வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் எனக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு. பாருங்கள் காட்டன் சேரீ ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து மார்ஜின் வந்து 119 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஏர்ன் பண்ண மார்ஜின் வந்து எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து பொருள் போய் சேர்ந்து அதோட ரிட்டர்ன் டேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குறைஞ்சது 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன். மீஷோ ஆப் வந்து ரீசெல்லர்ஸ்க்கான ட்ரஸ்டடான ஆப் தான். நான் ஒரு க்ளோரோட்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தோம்னா அது தன்னாகவே கேன்சல் ஆகிடுது. அது வந்து அமேசான் மூலமாக இயங்குகிற அதுவும் ஒரு ரீசெல்லிங் ஆப் தான். அடுத்ததாக ஒரு ஜுவல்லரி செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு மார்ஜின் வந்து 64 ரூபா ஒரு இதில், இன்னொரு இதில் வந்து 67 ரூபா எடுத்திருந்தேன். இது வந்து கேஸ் ஸ்டாண்டு, இதுக்கு 132 ரூபா எடுத்திருந்தேன். அப்புறம் ஒரு கடாய் ஆர்டர் பண்ணி கொடுத்ததுக்கு 80 ரூபா எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பேங்கிள் செட்டு, அது வந்து 58 ரூபா எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நீங்களுமே ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ரெடி பண்ணினேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்காக வேண்டி ஒரு லைக் கொடுத்துருங்க.